ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆன த காஞ்சூரின் லாஸ்ட் ரைட்ஸ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா 1963ல எட்டு லொரையனும் சேர்ந்து ஒரு வீட்டுக்கு போறாங்க. அங்க அவங்களுக்கு அமானுஷ்யமா சில விஷயம்லாம் நடக்குது. அப்பதான் தெரிய வருது ஒரு பேய் வந்து கண்ணாடிக்குள்ள மாட்டிக்கிச்சு அப்படின்னு. அப்ப வந்து லொரையன் வந்து பிரெக்னென்ட்டா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அப்போ வலி வந்துருது. அதனால லொரையனும் எட்டும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க வந்து அவங்களுக்கு குழந்தை வந்து ரொம்ப சிக்கலான சூழ்நிலை பிறக்குது. பிறக்கும்போது அவங்களுக்கு அங்க ஒரு சம்பவம் நடக்குது. அதுக்கு அடுத்து 1983ல ஒரு ஃபேமிலி வந்து அந்த சிட்டிக்கு வராங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த கண்ணாடிய அவங்க பேத்திக்கு அவங்க தாத்தா பிரசன்ட் பண்றாரு. அந்த கண்ணாடி வந்ததுலேருந்தே அந்த வீட்ல அமானுஷ்யமா பல விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அந்த குடும்பம் வந்து பிரஸ்ட்ட போறாங்க. பிரஸ்ட்ட போனா தான் நமக்கு இந்த பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்னு போறாங்க. போனவங்களுக்கு அதுக்கப்புறம் தான் பெரிய பெரிய விஷயம்லாம் நடக்குது. இத தெரிஞ்சுக்கிட்ட எட்டு லொரைனும் 1986ல இந்த கேஸ சால்வ் பண்றதுக்காண்டி வராங்க. கடைசியில இவங்க அந்த கேஸ சால்வ் பண்ணாங்களா இல்லையா? எதனால அந்த பேய் வந்து அந்த கண்ணாடிக்குள்ள மாட்டிக்கிச்சு? கடைசியில எட்டு லொரைனும் சேர்ந்து இந்த கேஸ எப்படி சால்வ் பண்ணாங்கல்ல? கடைசியில என்னாச்சு? இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் மைக்கேல் வந்து அவரோட ஒர்க்க சூப்பரா பண்ணியிருக்காரு. ஒரு ஹாரர் த்ரில்லருக்கு என்ன தேவையோ அத ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே கதையில எங்கேயுமே குறை வைக்காம சூப்பரா கொண்டு போயிருக்காரு. காஞ்சூரின் பிரான்சைஸ்ல இது வந்து லாஸ்ட் பார்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே எல்லா பார்ட்டையும் கனெக்ட் பண்ற மாதிரி சில விஷயத்தையும் காட்டியிருக்காங்க படத்துல. படத்துல நடிச்ச எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்க சூப்பரா பண்ணியிருக்காங்க. எப்பயுமே காஞ்சூரின் படம்னாலே எடுத்துக்கிட்டா பேஸ்ட் ஆன் எ ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு போட்டு தான் ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரியே இந்த படமும் ஸ்டார்ட்டிங்லேயே பேஸ்டான ட்ரூ ஸ்டோரின்னு போட்டு தான் ஆரம்பிச்சாங்க. கடைசி கிளைமேக்ஸ்ல நம்ம எதிர்பார்க்காத மாதிரி ஒரு சம்பவத்தையும் வச்சு தான் படத்தை முடிச்சிருக்க டைரக்டர் மைக்கேல். படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை சூப்பரா பண்ணியிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபர் வந்து கடைசியில ஒரு ட்ரோன் ஷாட் ஒன்று வச்சிருப்பாரு. கரெக்டா அந்த வீட்டு டாப்பை வச்சு கரெக்டா அப்படியே கீழே கொண்டு வந்து அந்த கதவு கிட்ட ஒரு ஷாட் வச்சிருப்பாரு. அதை சினிமோட்டோகிராஃபர் கடைசி கிளைமேக்ஸ்ல வேற லெவல்ல காமிச்சிருக்காரு. நான் எதுக்கு அப்படி சொல்றேன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஒரு ஹாரர் த்ரில்லர் படத்துக்கு என்ன தேவையோ அதை சினிமாட்டோகிராஃபர் சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காரு. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன காஞ்சூரினா இருக்கட்டும், அனபுலா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே சினிமாட்டோகிராஃபர் வந்து அவரோட ஒர்க்கை நல்லா தான் பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த படத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே சினிமாட்டோகிராஃபர் பண்ணியிருக்காரு. படத்தோட மேஜர் பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா மியூசிக் தான். பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து வேற லெவல்ல பண்ணியிருக்காரு மியூசிக் டைரக்டர். கடைசி கிளைமேக்ஸ்ல அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரை வேற லெவல்ல யூஸ் பண்ணியிருக்கார் டைரக்டர். நான் எதுக்கு அப்படி சொல்றேன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். காஞ்சூரின் படத்துல இது வந்து லாஸ்ட் பார்ட் அப்படின்னு டைரக்டர் சொல்லி முடிச்சிருக்காரு. ஆனா நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அடுத்து வேற எதுவும் பிரான்சைஸ் வருதா என்ன அப்படின்னு. வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம டைரக்டர் என்ன பண்றாரு அப்படின்னு. படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா டைரக்டர் மைக்கேல் வந்து கதையில எங்கேயுமே குறை வைக்காம அவரோட ஒர்க்கை நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஆனா இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன காஞ்சூரினா இருக்கட்டும், அனபுலா இருக்கட்டும், அதெல்லாம் ஹாரர் எலமெண்ட்லாம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு சூப்பரா காட்டியிருப்பாங்க. ஆனா இந்த படத்துல வந்து சில இடத்துலலாம் நம்ம லேக் ஃபீல் பண்ண முடியும். அதெல்லாம் டைரக்டர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கலாம். அதே மாதிரி சில ஹாரர் எலமெண்ட்லாம் பார்க்கும்போது என்னடா இந்த மனுஷன் திருப்பி போட்டதே போட்டுட்டு இருக்காரே அப்படின்னு தான் நமக்கு இருக்கும். அதையும் டைரக்டர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். மத்தபடி இந்த படத்துல பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த படம் வந்து ஒரு ஹாலிவுட் படம் தான். இருந்தாலும் தமிழ் டப்பிங் வெர்ஷன்லாம் லிப்சிங் கூட பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருக்காங்க. அதுல எங்கேயுமே குறை வைக்கல. இந்த படத்த தாராளமா தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படத்த ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரத்தம் தெறிக்கிற மாரி சில காட்சிகள், ராவா, ப்ரூட்டலா கொஞ்சம் காட்சிகள் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தா இந்த படத்த தாராளமா ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம குடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 7.5 குடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.